ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா புனித ஜேம்ஸ் தேவாலயம் மணப்பாடு இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. இந்த இடம் சுற்றிலும் கிடக்கிற ஒரு சைடு திரட்டு பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகமாட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரலாறு என்னென்னா 1540 போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கப்பல் கடும் சூறாவளியால் சிக்கி மூழ்கும் நிலைக்கு வந்தது. அந்த டைமில் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள கப்பல் கேப்டன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரையை அடைந்தால் அங்கு நான் உனக்கு சிலுவை அமைத்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது, பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் கரை ஒதுங்கின உடனே அங்கே சிலுவை அமைத்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியோடி மணப்பாட்டில் இருக்கிறவங்க அந்த வழியோடி வரும்போது ஒருவருக்கு காலில் அழுக்கு இருந்திருக்கு. அந்த அழுக்கை அந்த சிலுவையில் வைத்து துடைத்திருக்கிறார். துடைத்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவருக்கு காலில் நல்ல கடியும் அகைன் பார்த்திங்கன்னா கால் வீக்கமும் வந்திருக்குது. அகைன் அன்னைக்கு நைட்டு அவருக்கு கனவுல வந்து அந்த சிலுவையை எண்ணெய் வைத்து அதை துடைத்து அந்த தண்ணியை வந்து எண்ணெயை வந்து நம்ம காலில் வந்து போட்டு வந்தால் அவருக்கு குணமாகுங்கிறது மாதிரி அந்த கனவில் வந்திருக்குது. அப்போ அவர் அந்த செயலை செய்திருக்கிறார், கரெக்டாக செய்திருக்காரு. உடனே அவருக்கு அது சரியாயிருக்கு. அதை மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து இது மணப்பாடு மீண்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் வாய்ந்த ஒரு இடமாக வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் எங்கே வந்து சில்ட்ரன் பார்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் கடல் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. இதனால தான் இது ஒரு நல்ல ஃபேமஸ் வாய்ந்த ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இடத்த பற்றி பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.